பேரூராட்சியிலிருந்து வருகை தந்திருக்கிற வார்டு கழகத்துறை செயலாளர்களே, முன்னாள் இந்நாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே, இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளே, அந்தந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே, பத்திரிகை ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே, குறிப்பா பெருந்தலாக நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, இளைஞர்களை சேர்ந்த என்னுடைய அன்பு தம்பிமார்களே, வருகை தந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் நம்முடைய வேட்பாளரை பத்தி நீங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக பன்னீர்செல்வம், நம்முடைய வெற்றி வேட்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு தலைவர் தளபதியுடைய ஆசி பெற்ற பன்னீர்தாஸ் அவர்கள் தளபதியுடைய ஆசி பெற்ற நம்முடைய திருமாவுடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு உங்களுடைய முன்னிலையில நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்க எல்லாம் பானை சின்னத்திலே வாக்களிக்க நீங்க மட்டும் ஓட்டு போட்டா போறாது, மற்றவர்களும் வாக்களிக்க செய்து இந்த தொகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அது கை தட்டிட்டு போயிட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியாது. நாம வச்சுங்க, இன்னும் இருக்குது 19 நாள். இந்த 19 நாள்ல நம்ம உழைக்கிற உழைப்பு தான் அந்த வெற்றியினுடைய அடையாளமாக திகழ்ந்திட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செல்வம் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். செல்வம் பேரு இப்பதான் ஞாபகம் இருந்த செல்வம் பேர் விட்டுல என்னுடைய அன்பு தம்பி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே, இன்னைக்கு நம்முடைய இயக்க தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அப்படித்தான் இருக்கு, அப்புறம் சரியா போயிடும். ஸ்டார்டிங்ல இன்னும் நம்ம வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் மாவட்ட தலைவர் இன்னும் பார்க்கல. அதனால இதெல்லாம் சிக்கல் இருக்கக்கூடாது. இன்னைக்குள்ள அந்த சிக்கல் தீர்த்தணும். நீங்க களத்துல ஒப்பாரிலாம் இருக்கக்கூடாது, கடுமையா உழைக்கணும். இன்னைக்கு தலைவர் வந்து களத்தை சரி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை எல்லாம் அந்த மாவட்ட மக்கள் எல்லாம் திருப்தி படக்கூடிய அளவிற்கு சாலைகள், மேம்பாலங்கள், அரசு கட்டிடங்கள் எல்லா பணியும் நீங்க முடிச்சிருக்கிறாரு. அது இல்லாத 1 வருஷமா எங்களை பெண்டு கட்டி கட்ச பிரமாதமா வச்சிருக்கிறோம், அமைப்பை பிரமாதமா வச்சிருக்கிறோம். நீங்க மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு தந்திருக்கிறார் இல்லையா? ஆக திட்டங்கள் மக்களை போய் சென்று இருக்கிறது. ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். கூட்டணி பலமா இருக்குது. கட்சி தோழர்கள் சுறுசுறுப்பா இருக்கிறோம். ஆக களம் பிரமாதமா இருக்குது. ஆக இப்ப நாம என்ன வேலை செய்யணும், எப்படி வேலை பார்க்கணும், எந்த முறையில வேலை பார்த்தா எதிரியை வீழ்த்த முடியும் என்பதை திட்டமிட்டு நம்முடைய பணியை மிகச் சிறப்பாக செய்திட வேண்டும். வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, இது நம்முடைய கூட்டணிக்கு ஒரு கௌரவமான தேர்தல். இதுல என்ன தப்பி தவறு ஏமாந்துன்னு வச்சுங்க, இதை விட நம்ம கேவலம் வேற எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம எதிர்க்க நிக்கிற வேட்பாளர் மாங்காய் சின்னம், மாம்பழம் சின்னம். ஏற்கனவே 3வது வாட்டியே சப்பி போட்டாச்சு. இந்த முறை சப்பி போட்டு ஆட்சியில போட்டுருந்தோம், முளைக்கவே கூடாது. அதனால எச்சரிக்கையா வேலை பார்க்கணும். இருக்குது 19 நாள். கட்சிக்கு நம்ம எல்லாம் அந்தந்த கட்சிக்கு, அது விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, தலைவர் சொல்ற அந்தந்த தலைவர் சொல்ற பணிகளை உழைப்ப கொடுத்துருக்கிறோம். பொருளாதார ரீதியா செலவு பண்ணிருக்கிறோம். அவங்க தகுதிக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணிருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம். இதெல்லாம் தியாகம் கிடையாது. இந்த 19 நாள் நம்ம உழைக்கிற உழைப்பு தான் நம்முடைய தியாகம் என்பதை உணர்ந்து இரவு பகல் நிறைய வேலை இருக்கும், நமக்கு ஒதுக்கி வச்சிருங்க. காலை மாலை அந்த ஊரை விட்டு வெளியே வராதிங்க. யார் யாருக்கு எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த BL8 அங்க இருக்கணும், கிளை சேலம் அதே ஊர்ல இருக்கணும். 100 ஊருக்கு நீங்க போக வேண்டிய வேலை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பு எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற தோழரை அரவணைத்து காலை மாலை ஓட்டு கேட்கணும். அதான் முக்கியம். ஹேண்ட்பிட்ல இப்ப போட்டு கொடுத்துருவோம். ஒரே ஆளை 4-5 வாட்டி போய் பாருங்க.
நேத்து தான் வந்து பார்த்தேன், நாங்க தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டோமையா, திடீர் வந்து தொல்லை கொடுக்குறியான்னு சொன்னா கூட கூடாது. இந்த தேர்தலுக்குள்ள ஒரு 4-5 அந்த ஆட்களை போய் பார்த்து, நீங்க பூத் தலைவர் மகளிரை போட்டுக்கிறோம், அவங்கள மகளிரை மட்டும் போய் ஓட்டு கேட்க சொல்லுங்க. பூத் அளவுல 10 இளைஞர்களை போட்டுக்கிறோம், அந்த பூத் அளவுல இருக்கிற இளைஞர்களை மட்டும் போய் ஓட்டு கேட்க சொல்லுங்க. ஆக பானை சின்னம் போய் அவங்க மனசுல பதியணும். அதனால இந்த 19 நாளைக்கு வேற வேலை, எந்த வேலையும் பார்க்க கூடாது. கடுமையா உழைச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும், இல்லைன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எதிரி வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் இல்ல, சிலுமசமான ஆளு, பம்புக்குதான் வருவான். தெரியல அவரை பத்தி உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? வேணும்ட்டே வம்புக்கு வருவான். ஏன்னா ஒரு சாதாரண சொல்லி விட்டு நம்ம பேரெல்லாம் பழி போட்டு போடுவான். அதனால ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு ஒன்றும் நீங்க வேலை பார்க்கணும். வேட்பாளர் காலையில ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயங்காலம் வாட்டி போன் பண்ணணும். என்னென்ன வேலை பார்த்தா காலையில இருந்து இந்த 3 மணி நேரத்துல தகவல் சொல்லணும். எதனா பிரச்சனை இருந்ததுன்னா ஒன்றிய செயலாட்ட சொல்லுங்க. திமுக தோழர்கள், இது நம்ம வீட்டு கல்யாணம், நீங்க தான் எல்லாரும் அரவணைச்சு போனோம். 1-2 சிக்கல் தப்பு நடந்தாலும் கூட எங்கேயும் அந்த சங்கடங்கள் வராம மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து, இயக்கத்தோட ஒருங்கிணைத்து களப்பணி செய்திட வேண்டும். எந்த விதத்திலும் மன கசப்பு வரக்கூடாது. எனக்கு கூட மனசு கசப்பு தான். எப்படின்னா திமுக வாங்கிடணும் நானும் முயற்சி பண்ணேன். 3 நாளா நான் சாப்பிடவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? பல்லாவரம் தொகுதி திமுக கோட்டை போயிடுச்சு. தலைமை அறிவிச்சு என்ன பண்றது, தள்ள தூக்கணும் வச்சுட்டோம். இந்த தொகுதியில பாலாஜி வருவாருன்னு பார்த்தோம், பன்னீர்தாஸ் வந்துக்கிறாரு. இப்ப நாங்க அவரை தூக்கி தலைமை வச்சுக்கணும். திமுக காரன் விட்டுற மாட்டான், நாம வச்சுங்க. தலைமை சொல்லிட்டா அதை விட்டு கொடுக்காமல் பணி செய்கிறவன் தான் திமுக தொண்டன் என்பதை இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துள்ளேன். அதனால எந்தவித கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மேடையோட தூக்கி வெளியே போட்டுட்டு, அந்தந்த கிளைகளிலே நம்முடைய இயக்க தோழர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்த தோழர்களை ஒருங்கிணைத்து பொறுப்போடு மிகச்சிறப்பாக தேர்தல் பணியாற்றி மிகப்பெரிய வெற்றி இந்த தொகுதியை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நம்ம வேட்பாளர் வந்து மனு தாக்கல் பண்ண போறாரு. அதுல முடிஞ்ச அளவுக்கு நிர்வாகிகள்லாம் வந்து எழுச்சியோடு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மனு தாக்கல் செய்கிற அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பெற வேண்டும். நாளைக்கு எந்த தொகுதியில நானும் போட போறேன், அதனால நான் இங்க வர முடியாது. அதனால நீங்கெல்லாம் ஒருங்கிணைந்து உங்களுடைய நல்வாழ்த்துக்களோடு நம்முடைய வேட்பாளர்கள் நாளைக்கு மனு செய்ய இருக்கிறார். நீங்களும் நிறைய பேர் போயிட்டு, அவங்க அதிகமா வருவான் ஜனங்களை காமிக்கிறதுக்கு, அதை விட நம்ம அதிகமான ஆட்கள் போய் நம்ம பலத்தை காமிச்சு அந்த வேட்பு மனுவை நீங்க தாக்கல் செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை சாயங்காலமா உட்காந்து ஒன்றிய செயலாளர் தலைமையில, நம்ம அண்ணன் மாமல்லபுரம் விஸ்வநாதன் தலைமையில, நம்ம செந்தில் போன்றவர்களும் நிர்வாக பொறுப்பேற்கிறோம் உட்காந்து சார்ட் போடுங்க. திருக்கழிக்குன்றத்துக்கு என்ன ஓட்டு கேட்க போறது, மாமல்லபுரத்தில் என்ன ஓட்டு கேட்க போறது, திருப்பூர் வடக்கு ஒன்றியத்தில் எப்படி ஓட்டு கேட்கறது, தேதி பிரிச்சு கொடுத்து சார்ட் போடணும். தேதி இத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு வராரு, இந்த தேதியில இந்த ஊருக்கு வராரு, சார்ட் போட்டுட்டு கட்சிக்காரர் துண்டு நோட்டீஸ் போட்டு இது ஜனங்களுக்கு கொடுத்துடணும் நிர்வாகிகளுக்கு. காலையில இப்ப நீ கட்சிக்காரெல்லாம் பாவம், இப்ப வெயில் அதிகமா இருக்குது. வேட்பாளர் களத்துல 6 மணிக்கெல்லாம் வந்து நிக்கணும். 9 மணிக்கு வர்றது, 8 மணிக்கு வர்றது வேலையா இருக்க கூடாது. நம்ம கேளம்பாக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னா 6 மணிக்கு ஸ்பாட்ல நிக்கணும். 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் அந்த ஜீப் மேல ஏறி இருந்தோம். 9:30 மணிக்கெல்லாம் இறங்கிடணும். ஏன்னா வெயில் அதிகமா இருக்குது. கட்சிக்காரெல்லாம் பாவம், 10 மணி மேல போச்சுன்னா நிறைய பேர் உடம்பு கட்டு போயிடும். அதனால 9:30 மணிக்கெல்லாம் இறங்கிடணும். ஜீப்பை விட்டு கடன்னு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 4-4:30 மணிக்கு மேடையில ஜீப்ல இருங்க. 10 மணி வரையிலும் சுத்துங்க வானம்ல, ராத்திரி ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நம்மால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, வேட்பாளர் ரொம்ப அவனை மெச்சுக்கிறதுக்கு நம்மால இந்த பெரிய வெடி வச்சிருவான். நம்மால் அந்த மேல போய் வெடிக்கும் பாருங்க, அது 3/4 மணி நேரம் வெடிக்கும். ஜீப்புக்கு முன்னேற்ற வச்சிருவான் கொளுத்தி விட்டுட்டு. இது வெடிக்கிற வரையும் நம்மால் ஜீப்பில் நின்று இருக்கணும். அந்த வெடியெல்லாம் வெடிக்காதீங்க. சில நம்மால் இந்த மேலப்ப மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வேட்பாளர்கிட்ட சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு 100 தேங்காய் வாங்கி கொடுத்துருவாரு வீட்டுக்கு. வேட்பாளருக்கு ஆர்த்தி எடுங்கன்ட்டு அவரு சுத்தி உடைச்சு அந்த தெரு முனைக்கு போறதுக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிடும். நாள் இல்ல, புரியுதுங்களா?
ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிடணும். அதனால திட்டமிட்டு நேரத்தோடு இந்த வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்தணும். 2வது வேட்பாளர் வருகிற போது குறைஞ்சது 500 பேர் இல்லாம கூட போகாம இருக்கக்கூடாது. சில பொதுமக்கள் என்ன பண்ண வந்துறீங்களா, எங்க கூட்டம் அதிகமா வருகிறாங்களோ அது ஓட்டு போறோம். சில பேர் இருப்பான், எதுலயும் நம்ம விட்டுறக்கூடாது. வேட்பாளர் போகிற போது இந்த டவுன் பஞ்சாயத்துல ஒரு 1000 பேர் இருக்கணும். திருக்கைகுண்டம் டவுன் பஞ்சாயத்துல போகும்போது ஒரு 1000 பேர், கிராமங்களுக்கு உள்ள போகிறது குறைஞ்சது ஒரு 500 பேராவது நம்ம வேட்பாளரோட உள்ள போய் வரணும். புரியுதா? அதனால சாட் போட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அந்த கிளை கழக செயலாளர்கள், வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள், பல்வேறு அதாவது மற்ற கட்சியில் இருக்கிற திமுகவில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள்லாம் வேற எந்த வேலையும் பார்க்காம இந்த தேர்தல் வேலையை மட்டும் இந்த 20 நாளைக்கு பார்த்து, போன தேர்தலில் 3000 ஓட்டுல நம்ம தான் ஜெயிச்சோம் நினைக்கிறேன். 2000 ஓட்டு. அந்த இழுபறிலாம் இருக்கக்கூடாது. அந்த இழுபறி சில காரணத்தினால வந்தது. அதை நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, வேட்பாளர் போன வேட்பாளர் இந்த முறை எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப மற்ற தொகுதியில எப்படி நாங்க வேலை பார்க்கறோமோ அதே மாதிரி இந்த தொகுதியில வேலை பார்க்கணும். ஆலந்தூர்ல நான் என்ன வேலை பார்க்கறேனோ அது பூத்துக்கெல்லாம் என்னென்ன பண்றோமோ அதே தான் இங்க பண்ணணும். அங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு செங்கல்பட்டுல ஒரு மாதிரி பண்ணிட்டு இங்க ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது மைனஸ் ஆயிடும். அதனால நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதியும் நாம ஜெயிச்சாகணும். அதுக்கு இந்த 6 தொகுதியில நாங்க ஒரே மாதிரி முடிவு பண்ணி ஜிப்ல ஏறி போறதா இருந்தாலும் சரி, பூத்துக்கு காசு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதை நாங்க எப்படி முறைப்படுத்தி சொல்றோமோ அதை மாதிரி வேட்பாளர் அதுல பிரச்சனை இல்லாம சரி பண்ணணும். நாங்க ஜெயிக்க வைக்கிறோம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் அவங்க அப்பனுக்கே துரோகம் பண்ணிட்டு வந்தவங்க தான் இவங்கெல்லாம். உங்களுக்கு தெரியும், அப்பன் பேச்சையே ஒட்டு கேட்டவனு தான் இவங்கெல்லாம். கலைஞர் இல்லைன்னு சொன்ன மத்திய மந்திரியா வந்திருக்க முடியாது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரார். அதுல பல ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளைச்சதுனால கேஸே போட்டுருக்காங்க. அந்த வழக்குல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களை காப்பாத்திக்கிறது தான் நீங்க அந்த கூட்டணியில போயிருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் போனார்ல, நாடாளுமன்றத்துக்கே போறதே கிடையாது. நீங்க அட்ரஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, காரி மூஞ்சி எழுதணும் பத்திரிகையில. நாடாளுமன்றத்துக்கே போனது கிடையாது, ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது, தொகுதியை பத்தி எதையும் பேசுறதே கிடையாது. இப்பேற்பட்டதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த வேட்பாளர் தான் இன்னைக்கு இந்த கட்சி பிரிஞ்சதுக்கு காரணம் அவர் ஒரு காரணம். யாரு? அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சதுக்கு காரணமே அவர் ஒரு ஆளு. அதை பத்தி நம்மளுக்கு கவலை தேவையில்லை. நம்ம ஈஸியா ஜெயிக்கிறோம். நம்ம வெற்றி அவனுமே தடுக்க முடியாது. கருத்து கணிப்பு எல்லாம் பிரமாதமா கருத்து கணிப்பு வந்து பாத்தீங்களா இல்லையா? 1971 184 தொகுதியில கலைஞர் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி முடிச்சாரு. இப்ப சொல்றேன் கேட்டுங்க, எல்லாம் சொல்றான் கலைஞர் 2வது முறையா ஆட்சி வந்ததே கிடையாதுன்னு. நம்ம தலைவர் 2வது முறையாக திமுக ஆட்சி வரப்போகுது. 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. நம்ம முதல்வர் 2வது முறை ஆட்சி வரப்போறாரு. 200க்கும் மேற்பட்ட தொகுதி, 174 தான் 84 தான் நம்ம பெற்றோம். அதை விட அதிகமா பெற்று 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில மிகப்பெரிய வெற்றி பெற்று நம்ம ஆட்சிக்கு வர போறோம். எதிராலாம் நீ பாத்தீங்கன்னா இவன் தனித்தனியா நின்று இருந்தா கூட ஒரு 2 ஓட்டு அதிகமா வாங்கியிருப்பான். எப்ப இவன் பிஜேபி கூட போய் சேர்ந்தாலும் பல தொகுதிகளில இப்ப எழுதி வச்சுக்க டெபாசிட் எழுத போறோம்னா இல்லையா பாரு. ஒரு நடிகை ஒருத்தன் அதெல்லாம் தேராது. புரியுதா? அதனால ஏதோ வந்தோம் போகணும்ன்ற கூடாது. கங்கணம் கட்டின்னு வேலை பார்க்கணும். சோம்பேறித்தனம் இருக்க கூடாது. நம்மள கூப்பிடல, நம்மள மதிக்கலன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. மதிக்கலனாலும் மதிக்கிச்சாலும் நமக்கு வெற்றி தான் முக்கியம். நம்ம ஈனமானத்தை அதாவது கௌரவத்தால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். களம் அமைச்சாச்சு, களத்துல இறங்கியாச்சு, நம்ம வேட்பாளர் வெற்றி பெற செய்யணும். அதுக்கு வருகை தந்திருக்கிறவங்களை உங்கள் அனைவருடைய கால்களையும் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கடுமையாக உழைப்போம், மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். அந்த வெற்றியை நம்முடைய தலைவர் காலையில் சமர்ப்பிப்போம்.
இன்றையிலிருந்து நம்முடைய பணியை தொடங்குவோம் என்று சொல்லி இவ்வளவு பேர் வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய வெற்றி வேட்பாளர்